கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 66 அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்படின்னு சொல்லி 2 கேள்விகளோடு தேவன் இந்த வசனத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நாம் பதிலா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாங்க என்னன்னா, நீங்கள் எனக்கு கட்டு ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்போ அவர் பரிசுத்த, ஆகையால் நாமும் பரிசுத்தர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ அவர் தங்கி வாசம் செய்கிற ஸ்தலம் எப்பொழுதுமே அது பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கேள்விக்கு நாம் பதிலா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முடிந்தவரை யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் என்பது போலவே, முடிந்தவரை தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நிமிடமும் அதற்கேற்ற பிரயாசங்களை நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனோடு உறவு கொள்வதும், தேவனுடைய வசனத்தை வாசிப்பதும், தியானிப்பதும், ஜெபிப்பதும், எப்பொழுதுமே இடைவிடாமல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த பரிசுத்தம் வளர்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கேட்ட பதிலுக்கு, தேவன் கேட்ட கேள்விக்கு நாமே பதிலாய் அமைந்து விடுவோம். ஏன்னா நம்மளதான் சொல்லியிருக்காங்க, நான் வாசம் செய்கிற தேவ ஆலயம் நீங்களேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாம் தான் அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இசைவாய் அவர் என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டக்கூடிய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டோடைய ஆலயமா இருக்கிற நாம் என்னன்னா, வசனத்தின் மேல ஆவியானுடைய உதவினாலே வசனத்தின் மேல ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கட்டப்படும் பொழுது அதிலே தேவன் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் செய்ய முடியும்னா, ஆவியில இணைந்திருக்கிறவங்க, ஆவியில எளிமை உள்ளவர்களால இந்த காரியத்தை செய்ய முடியும். அதை சொல்ல இருக்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்துக்குரிய திறவுகோலை தேவன் உடையவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யத்தக்கதான ஆலயமாகவும் ஸ்தலமாகவும் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக பிலிப்பியர் 2 அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அந்த மேலான நாமமுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மேலானவைகளை நாடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அதிலே நம்மளை தேவன் உயரத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. ஹல்லேலூயா. அதுக்குள்ளாக உயர்ந்திருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமம் மாத்திரமே மனுஷனுடைய பாவத்தன்மையை நீக்கி பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை விளைக்கிறமாய் சிந்தினதுனாலே அவருடைய நாமம் உயர்ந்ததா இருக்கிறது, மேலானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் நாம் என்ன பண்ணிருக்கோம்னா, சண்டே தான் குருத்தோலை ஞாயிறு முடித்திருக்கிறோம். இனி வருகிற ஈஸ்டர் வரைக்கும் என்னன்னா, நமக்கு பரிசுத்த வாரமாக கொண்டாடப்படுவதனாலே பரிசுத்தரை குறித்த ஒரு சின்ன தியானத்துக்குள்ள நம்ம போகலாம். சரிங்களா? ஸ்தோத்திரம். பரிசுத்த பரிசுத்தரே இயேசுவே, பல கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்திய நாமே உயர்த்திய தொழு
இயேசுவை பல கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தியே நாமே உயர்த்தியே தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா வேனில் ஓசன்னா வானம் அவரது அரியணை பூமி பாதப்படி ஆவியில் நிறைந்தே தேவனை தொழுதிடுவோம். வானம் அவரது அரியணை பூமி பாதப்படி ஆவியில் நிறைந்தே தேவனை தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா வேனில் ஓசன்னா நாவுகள் யாவும் துதித்திடும் முழங்கால் மடங்கிடுமே ராஜாதி ராஜன் இயேசுவை தொழுதிடுவோம். நாவுகள் யாவும் துதித்திடும் முழங்கால் மடங்கிடுமே ராஜாதி ராஜனை இயேசுவை தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா வேனில் ஓசன்னா ஆமென். விண்ணில் ஓசன்னா என்றால் அது மண்ணிலேயும் முழங்குவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போலவே பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகத்திலே கேராபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டு இருப்பது போலவே பூமியிலேயும் நம்முடைய நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யத்தக்கதான உயர்ந்த நாமம் உடையது இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நம் உள்ளங்களிலே மகிழ்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மள ஒருவரையும் அவர் குற்றவாளியாய் தீர்க்கிறவர் அல்ல, பரிசுத்த ஜனம் என்று நம்மளை அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. God bless you.